1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை அறிந்தவனாக நெகேமியா இரவும் பகலும் என்று சொல்லி இந்த நெகேமியா 1:6 சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். உமக்கு முன்பாக மன்றாடி. எனவே இந்த மன்றாட்டு ஜெபம் என்பது தனக்காக பண்ணுவது அல்ல, மற்றவர்களுக்காக பண்ணுவது. இதை நம்ம சகரியா 12:10 அழகாக பார்க்கின்றோம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று தேவன் சொல்வதை இவன் இந்த இடத்திலே அந்த தாவீதின் குடும்பத்தாருக்காக எருசலேம் குடிகளுக்காக தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண போகிறேன் என்று தன்னுடைய ஜெபத்தின் நோக்கத்தை அவன் அந்த ஆரம்ப ஜெபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு நெகேமியா தொடர்ந்து நாங்கள் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நெகேமியா தான் மற்றவர்களை விட தேவ பக்தியிலே உயர்ந்தவன், சிறந்தவன், பரிசுத்தத்திலே மேம்பட்டவன் என்று தன்னை பிரித்து உயர்வாய் நினைத்து கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி அந்த மற்ற எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை சேவித்து பல தீமையான காரியங்களை பின்பற்றின அந்த மக்களோடு தன்னையும் அவன் இணைத்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். பவுல் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ரோமர் 9:3 அப்படி சொல்லுகிறது. அதே போல யாத்திராகமம் 32:32 மோசே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவங்களை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். எனவே உண்மையும் உத்தமமாய் ஜெபிக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் தான் அவர்கள் மீது மாம்சத்திலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். யோவேல் 2:28 அப்போஸ்தலர் 2:17 நாம் வாசிக்கிறபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது இந்த மன்றாட்டின் ஆவி. மற்றவர்களுக்காக எப்பொழுதும் இடைவிடாமல் பரிந்து ஜெபிக்கிற ஒரு ஆவியைத்தான் அங்கே நாம் பார்க்க முடியும்.